வயசுக்கு வந்த சின்ன பொண்ணு வெளியே வருதுங்க, மாமா வெளியே வருதுங்க. அது விலைக்கு வாங்க தைரியம் இருந்தா கேட்டு பாருங்க அண்ணா, கேட்டு பாருங்க. சும்மா சும்மா பேசுறதுனால சுகமும் கிடைக்காது அண்ணா, சுகமும் கிடைக்காது. அந்த சோலை கொல்ல போய் வந்தா மறைக்க முடியாது அண்ணா, மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. கண்ணு கண்ணு பேசுவதெல்லாம் அந்த காலமா மாமா, அந்த காலமா. கண்ணடிச்சு பேசுவதெல்லாம் இந்த காலமா. சொல்ற கொஞ்சம் நம்மளது வேகப்படுறா மக்களுக்கு கோலி இல்ல சொல்லி அவங்களும் கேட்பாங்க தெரியவா. அப்படி என்ன பாட்டு பாடுறப்ப ஓய் அந்த பொண்ணு அப்படி போயினுக்குது போயினுக்குது வரும் 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 போயினுக்குது வாடா யாடா நான் மகனே வா சொல்லி பார்த்துட்டு அனாமதா பணாத்தி நடக்கறேன். நான் வரல இந்த ஊரே போதே பார்த்துட்டா இருக்கு. அது கோண முடியடாது. வந்து பாரு மேல காசு எவ்வளவு கோக்குவாங்க. வட்டு வட்டு வெளியே கோணிமிட்டி கோண குழி பேசுனாங்க சக்காலத்தீங்க. ஆமா அரிடி கொள்ளாய் மூட்டு பப்புன்னு போய் எப்படி எப்படி பேசுது டி. ஆமா அண்டி டி அப்படி எல்லாம் சாண்டு ஊத்தினீங்க. அதுங்களே சரியா போச்சா? பாப்பான்றது ஒரு குற்றமா? பாப்பான்றது குற்றம். சின்னாப் மகளா பெரிய மகளா சொந்தமா பண்ணமா ஜாலியா ஜனமா யாரா நீங்க பாப்பான்னு கூப்பிடுறதுக்கு? சித்தாப்பு மகளா அப்படின்னா பாப்பான்னு கூப்பிடக்கூடாது. பாப்பா கை கூடம்மா, கை கொடுத்து பழகணும். கை கொடுக்கும் கண்டார ஒலி. நீதே கை கொடுக்க காட்டினா சொல்ற நீ? கண்டார ஒலி, கண்டார ஒலி.
மச்சான் ஏண்டா பாப்பா உன்னை பார்த்த உடனே எப்படி இருக்குது? ஏய் அத்தை பெத்த மல்லிகையே மாமால கண்ணாடியிலே என்ன குட்டியா தெய்வம் நாம தான் அவ கால் சந்தன ஓட்டணும். ஆமா அவ கூட நம்ம கால் சந்தன ஓட்டணும். ஏமாந்தே தூக்கி பாவாடை சந்தனே விட்டுடுவா. என்ன சொன்னப்பியா? ஏண்டா அத்தை பெத்த மல்லிகையே ஆசையுள்ள மீனாட்சி மாமால கண்ணாடியிலே என்ன பார்த்தா அவர் போயிட்டு வந்து தீஞ்சு நடக்கிறான். ஒரு பெண்ணு வந்து அழகா வந்துச்சு பாடுற அவளை பார்த்தா ரசிக்கணும் ருசிக்கணும். ஆமா இல்லையா? அதை விட்டு ஒண்ணும் சாடிங்க எங்க அம்மா மாமா மாமா பாப்பா ஹீரம்மா ஒரு நிமிஷம் என்ன அப்ப சுண்ணியமான இந்த நாய் எதுக்கு அடிச்சு இந்த நாய் எனக்கு குறுக்க வருது? ஏனாத்து வராடா ஜவுளிய பையன் தெரியல வராங்க. தெய்வம் சின்னம்மான்றது சித்தி ஆகணும். சித்தி முறை ஆகிறது இல்லையா? எப்படி சித்தி முறை சித்தி முறை ஆகுது. எப்படி சித்தி முறை ஆகுறா? சித்தி முறை ஆகுது சித்தி முறை ஆகுது. சித்தி எப்படி முறை ஆவா? இந்த மாதிரி அந்த காலத்துல உறவு முறை பிரிச்சாங்க பாரு. மாமா மச்சான் அண்ணன் தம்பி ஆமா இந்த மாதிரி எல்லாம் உறவு முறை பிரிச்சு வெளியே விட்டாங்க. வெளியே விடல அதே வெளியே விட்டாங்க. இன்னுமே அந்த இது இருக்குது பண்பாடு. அதனால சிதா போனா அவன் யாரு? சீதாப்பா வெளியே விட்டாங்க. அதனால சித்தி மாதிரிய மட்டும் மூடி மறைச்சு வச்சிட்டாங்க. எதுல? சிலகாயில எதுலையா? சோறுக்கு மேல இந்த சித்தி மாதிரிய மட்டும் மூடி மறைச்சு வச்சிட்டாங்க. அது எப்படி? சித்தி மாதிரிய மட்டும் சொல்லிட்டுனா இந்த ஊர்ல எத்தனை சின்ன சித்தி மாதிரி சின்ன படுறாங்கன்னு மட்டும் பாரு. எனக்குதான் சித்தி இதெல்லாம் சொல்றதுனால வரும். இந்த சித்தி மரம் எப்படின்னா எப்படி? வாமா அப்படியா சொல்றா. இப்போ ஒரு பேச்சுக்கு நீ எனக்கு சித்தாப்பம். ஒரு பேச்சுக்கு ஆமா அந்த அம்மா எனக்கு சித்தி. சித்தி உறவு முறையில் இவர் என்னம்மா உனக்கு மாமா. மாமா உறவு முறையில் மாமா வீட்டுக்காரு பாத்ரூம்காரு. என்ன அப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு பேச பிடிச்சிருந்தா பேசி பேச்சுக்குன்னா நீ பொண்ணு கிட்ட போய் நிச்சிருக்க. எங்க அம்மா ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு என்ன ஆகுது? மகம் மகம். இவர் உறவு முறையில் என்னம்மா மாமன் தானே? மாமன் தான். இவர் மாமன் நான் உங்களுக்கு மகம். மாமன் மகன் நான் உங்களுக்கு மரியா இல்லையா? வாய்ப்பாரு மூஞ்ச பாரு. மாமா என்ன ஆகணும்? ஆகிறது இல்லையா? பார்த்த உடனே மாமா நீங்க பார்த்தது மாமா மாமா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு மாமா. தெரியுமா? ஜெகனப்பட்டி செவத்தமத்தான் பாப்பா உன்னைய பார்த்த வரேங்க. கடலை கொல்ல
ஆமா இந்த கடலுக்குள்ள ஓரத்தில இந்த காடை போறா ரெண்டு நிக்க காடை போறா நிக்க இந்த காடை போறா கலந்து உடனே கலங்குதம்மா என் மனசு மாமா பாப்பா எனக்கு மாமா அப்படி இருந்தாலும் எனக்கு அப்படித்தான் இருக்குது உண்மையிலுமே மாமா பாப்பா அப்படி இருக்குதுன்னா நம்ம இப்படி போயிடலாமா எப்படி ஃபர்ஸ்ட் இப்படி போய் பார்க்கலாம் இல்ல நம்ம அப்படிக்கே போலாம் மாமா பாப்பா யாரை நம்பினாலும் டிரைவருங்கிறான் பாரு தாடுக்குள்ள கட்டாயமாக்கா டிரைவருங்க அவன் நம்ப கூடாது எனக்கு கூட வந்தாமா 500 ரூபாய் பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டாமா கிருஷ்ணி டோல் கேட் வந்து டிரைவருங்க இந்த மாதிரி பொம்மநாட்டி யாருன்னா பெண்ணாதுக்கு தண்டு முண்டா வண்டி போதாதுக்கா மாமா முன்னாடி சீட்டு முன்னாடி சீட்டு தண்டு முண்டா போவோம் பாப்பா மாமா அப்படி இருந்தாலும் பாப்பா நான் 2 பேரும் எங்க போனா எங்க போனோம் பாப்பா அடி பள்ளி கூட போகலாம் சொல்லி சொல்லி கேட்கலாமா பள்ளிக்கூட போகலாமா போகலாமா மனச சுத்த விட்டு அப்படி சுத்தமாக மனுஷ வச்சு சுத்தலாமா மாமா எனக்கு ஒண்ணு மாமா என்னது மாமா ஒண்ணு பார்த்தனே உன்னே பார்த்த ஞாரா படுத்தினோ யாரு அக்கா பிறக்கலையான்றேன் யாரு நீ பிறக்கலடா இங்க பாரு எங்க தங்கச்சி எங்க பாட்டி எங்க அம்மா எங்க அக்கா ஆமா எல்லாரும் நான் பார்த்துட்டு வந்த ஆளு சுத்த அண்ட பாபர் நான் பெல்லும் கிடையாது பிரேக்கும் கிடையாது தாடு கோடு என் ஆதார் கார்டு வேற பேர்ல தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்ப ஏற்படும் எப்ப ஏற்படும் ஆதார் கார்டு இல்லைன்னு வேற பேர்ல மாத்தி நீ அப்ப ஏற்பட்டுவேன் நீ தப்புக்கு தானே பிறந்த தப்புளுக்கு பிறந்தனா தொப்புளுக்கு பிறந்தனா தெரியல யாரே கண்ண வந்தவங்க பெத்து விடுவாங்க அம்மா இல்ல ஆதார் கார்டு கிடையாது வீட்டு உரம்பரைக்கு பிறந்த மகன் நானு ஓஹோ மாரியம் பண்டிகை வந்து உரம்பரைக்கு ஆமா உமா கிட்ட போன நீ பிறந்துக்கிறேன் எங்க ஊர்ல மாரியம்மன் ஊம்பு ஆமா நோம்பு மாரியம்மன் ஊம்பு ஆமா அதுல போட்டுருந்தாங்க அப்ப வந்தாங்க பாரு வீட்டு உரம்பரைங்க ஆமா அப்ப வந்து எங்க அம்மா மோசமாயிட்டான் உங்க அம்மா வந்தவங்களே லவ் பண்ணிட்டான் அப்போ எங்க அப்பா பாப்பா அப்படி இருந்தாங்க போலாமா எங்க போறோம் அப்படி இருந்தாலும் அம்மா யாரு உங்க ஊர் என்ன பேர் என்ன ஆமா விளக்கமா சொல்றேன் அப்படி சொல்லி போன மீட்டி ஓடிக்க விளக்கமா சொல்றேன் ஞாபகத்தோட கேளு அப்படி என் பேரை கேட்டது உண்டானா நிகர பொம்பளைங்கள்லாம் ஆச்சரியப்படணும் உன் பேரு ஆமாடா நல்ல பேரு அம்மா பின்னாடி முன்னாடி உரம்பரிக்க போறேன் நான் எப்படி அம்மா உன் பேரு என் பேரு லட்சுமி தாசி தாசியா
ஏமா தாசின்னா என்னது அது? டேய் டேய் தாசின்னா இந்த மாரியம்மனுக்கு ஒப்பிட்ட பேரு. எங்க அந்த ஏய் அந்த டால்ஃபின்ஸ் பாருடா. டேய் டேய் பல பேரை பார்த்து வந்து பதிவிருத்தீங்க. அதுக்கு தாமா ஆளு ரொம்ப ஓடிங்க போயிட்டு இருக்கிறா. நான் வந்தபோது வாசனை பண்ணா. டேய் டேய் அம்மா தேவடா யாருக்கு போறதுன்னு சொல்றேன். அது உங்க அம்மா சொல்லி உனக்கு. அது கூட சொல்லுவாங்களா? ஏமா நீ அப்பனா நீ அந்த போட்டோ வைக்கிறாரு பத்தியா 27 வருஷத்துக்குள்ளே பல்லு பிடி படுத்து கொடுத்தாரு. ஏடியா ராமகிருஷ்ண வாஜர் வந்த போடியா அவங்களே பார்த்தவங்களேன்னு கேளு. ஆகிட்டம்மா. அப்படி இருந்தாலும் லட்சுமி தாசன்னா தேவடியா. டேய் தேவடியாடா யாரோ தேவடியா? அப்படி தேவடியா இருந்தாலும் வாயில் வார்த்தை வாயில் படி மூட்டை படி இன்னும் போல பாடி இவளுடைய பலாந்த களி குடிச்சிட்டாலே 6 மாசத்துக்கு ஞாபகம். தேவடியா தான் தேவடியா இருந்தாலும் நானே தேவடியா சங்கத்துக்கே நான் தானே தலைவி. ஆமாமா தருமபுரி மாவட்டத்திலே ஒரு சங்க தலைவி. சங்க தலைவி என்ன சங்கம்? கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அம்மா, தருமபுரி மாவட்டத்துக்கு நான். ரங்கர் தேவடியா சங்கத்துக்கு தலைவியா ஆகுதும்மா. ரோடுலாம் கொடுக்குறேன் அம்மா சேர்த்துரு என்னத்துக்கு சங்கத்துல அம்மா இந்த சங்கத்துக்கா? இந்த மாதிரி சங்கம் வந்து தானே ஆம்பளைங்க பூரா பங்கு வந்துச்சு. பாஜாரி உங்களுக்கு பூரா சங்கம், ஆம்பளைங்க பூரா பங்கம். அப்படி ஆனாலும் ரொம்ப கேவலமான தொழில் கிடையாது. ஆமா நல்ல பொழைக்க தொழில் தொழில். அம்மா இது நோகாத வேலை வேலை. ஆமா எல்லாம் கிளம்பி பொம்பளைங்க அவங்களுக்கு அறிவு கிடையாது. ஆமா ஆமா 4 பொம்பளைங்க பார்த்து பழகிக்காங்க. ஆமாடா காத்தாலையும் புத்தி கத்துக்கணும். ஆமா ஆமா எப்படின்னா நேட்ட பொம்பளைங்க 4 பொம்மநாட்டிங்க ஒரு ஊருக்கு இருந்துட்டா ஆமா ஊர் அருமையும் உருப்படி ஆகும். ஏன்டா உருப்படி ஆகாது? ஆமா இந்நேரத்துக்கு போய் வெயில்ல ஆமா பயங்கர பேர் வெறும் 300 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன கடைசிமா என்ன பாட அறிவுலாத பொம்பளைங்க. ஆமா அந்த மாதிரி தொழில் போகக்கூடாது. என் தொழில் என்ன தெரியுமா? டேய் டேய் நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க தெரியுமா? எவ்வளவுமா? 10,000. 10,000மா ஒரு நாளைக்கு? ஆமாடா. ஏய் மதால்காரா யாரோ தெய்வம் அம்மாலே 10,000 விற்கிறதுன்னா ஒரு நாளைக்கு வாங்குதான். கூட்டுக்காரி ஒரு நாளைக்கு கொட்டு பார்க்கலாமா? டேய் எங்கிட்ட வருதுல நீ சங்கத்துல சேர்த்து ஆதார் கார்டு கொடுக்கணும்பா. ஆதார் கார்டு? ஆமா ஒரே நாளைக்கு சேர்த்து விடு உனக்கு 10,000 வரும். ஏய் யானி சங்கத்துல இவங்க வீட்டுக்காரி வந்து பெண்ணாகத்துல சத்தியமா அந்த வேலைக்கு விட்டுருக்கான். தேவடியா பையன் பெண்ணாகத்துல இல்லாம தம்பி உனக்கு அறிவிக்காது. என் சங்கத்துல சேர்த்து பாரு எவ்வளவு கிடைக்குதுன்னு. காத்தாலே 10 நாள் பூ வாங்கிட்டு வாங்க. இது டவுட்டா தான் என் கூட வாங்க காட்டுறோம். ஏய் எல்லா செலவும் நான் போட்டுக்கிறேன். பண்ண முடியும் விளம்பரம் படுத்துறா படம் புஞ்சி மகனே படம். இருந்தாலும் போக கூடாது. ஆமா புத்தி கேட்டு பண்ண வச்சுக்க. என்ன ஒரு 1000 அப்படி என்ன ஒரு 500 ரூபாய் தொழில் கட்டம். ஒட்டு ரேட்டு பேசிக்கிறீங்களா? ரேட்டு உண்டா? 500 ரூபாய் கட்டம். என்ன வெங்காயம் பிடிச்சி போடாது. ஆமா ஆமா ஏன்னா சேத்துல இழுக்க வெகாத வெயில்ல ஏறி வரைக்கும் போறான்னு வச்சுக்க. ஆமா மத்தியானம் போய் ஆமா ஆமா மத்தியானம் வரையும் காலையில போனா போதும். ஆமா கொல்லி தீனிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 பாட்டில் மண் எடுக்கிறாங்க. கஷ்டம். ஆமா 3 பாட்டில் மண் எடுக்கிறத கூட என்ன பேசும் காணாதான் கால் கேட்கணும் ஏறி வரைக்கும். ஆமா என் கூட்டுக்காரனி அவன் வச்சிருங்கிறான். கூட்டுக்காரனி அவன் வச்சிருங்கிறான். ஒரு நியாயம் அதேதான். ஆமா அந்த மாதிரி எடுத்து போனோம். அந்த மாதிரி வீடு கிடக்குறது என்னன்னு கேட்டேன்னா நானு அந்த ஏரி வேலை நான் கிளார்க்கா கேட்கறேன். ஆமா 7 கிளாக்கு என்ன பண்ற? எல்லாருக்கும் நான் சீட்டு எழுதி கொடுக்கறது. ஓ கணக்கு வைக்கிறோம் நீ? ஆமா 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 கணக்கு புள்ள கணக்கு புள்ள எவ்வளவு போட்டு எவ்வளவு எடுக்கணும்? ஆமா எவ்வளவு போட்டு ஒரு 220 ரூபாய் இருந்துச்சு. 50 மாத்திட்டான். 50 மாத்திட்டா? உனக்கு எவ்வளவு? யாருக்கு? உனக்கு 4 பொம்மநாட்டிக்கு வரணும் கூட சரி சேர்த்து எழுதிக்கிறது தான். அப்படி இருந்தாலும் நாங்க என்ன தொழில் என்ன தெரியுமா? நாட்டு தொழில். ரொம்ப உடம்பு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற தொழில் நாட்டு தொழில்னா என்ன தொழில் தெரியுமா? என்னமா உமார் கேட்கல நீ தொழில் தெரியுமா? நாட்டு தொழில் கஷ்டப்படாத சம்பாதிக்கலாம். ஆமா எப்படி தெரியுமா? கண்ட
தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்? கண்ட கண்ட மைனர்கள் ஆமா கண் அடிச்சு மயக்கி இப்படியே போங்க மாமா. நல்லா இருக்கிறீங்களா மாமா? இனி பாரு பேசுறது இல்லையா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுங்க தெரியுமா மாமா? அப்படி இப்படி அடிச்சிருங்க மாமா. அது மாதிரியாலா? அது மட்டும் கிடையாது, அப்படி பார்த்த மைனர்கள் தான் ஆமா நாங்க என்ன பண்ணுவோங்க அப்படியே ஜோடி போடுவோங்க. உட்காரு அம்மா எதாவது ஆடுறேன் விட்டு சொல்லு காலுக்கு ஒரு கும்பிடு வராங்க ஆள் வச்சுக்கிறேன் அதுக்குன்னு நான் நல்லவனா அப்படியே ஜோடி போடுங்க. அப்படியே பிசுக்குங்க. நான் என்கிட்ட ஒரு ஆளுக்கு இது ஆனா இந்த ஆளு தான் எங்க ஆள் தௌசண்ட் எங்க போட்டாலும் ஆமா அப்படி ஆள் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கூடாது. பெரிய ஒரு வியாபாரம் இருக்கணும், இல்ல ஒரு 1000 பேர் வேலை வந்து சேரவனா இருக்கணும். வியாபாரி தான் நம்ம வேணும், வியாபாரி வேணும். அவனை கட் பண்றது ஒரு வேலையா? ஆமா நம்ம கிட்ட ஒரு ஆளுக்கு இது யாரு பயங்கரம் தேவடலுக்கு பேருந்து போசா போட்டு வந்து பேசுகிற கண்ணா ஊருக்கே தெரியாது என் மகன். அவனை அனுப்பிச்சு ஒரு நேரம் சந்தைக்கு. சரி நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை. எங்க சந்தை? எங்க சந்தை? திருப்பதி காரியவெள்ளி குந்தார்பள்ளி சந்தையா? மழை பெய்யப்பா மகனே பேயாத மழை பெஞ்சி சரியான தண்ணி நம்பி கிணறு ஏறி குட்டியெல்லாம் நம்பி போச்சு. அதனால கை நீ ஓட்டணும், நாத்து விடணும், நடவு நடணும். அதனால கையில ஏறு மாடு இல்ல மகனே. ஓ மாடு? ஆமா. பணம் 1 லட்சம் கொடுக்குறேன், இது எடுத்துட்டு போய் நல்ல மாடு குந்தாரப்பள்ளி சந்தை போய் வாங்கி வந்துரு. சரி அப்பா வாங்கி வந்துடுறான். குடியப்பா 1 லட்சம் என்னைக்கு நீனே அதெல்லாம் என்னடா அது கள்ள நோட்டாட்டுங்கதா? நல்ல நோட்டு தானா? கவர்மெண்ட் நோட்டு அது. ஏப்பா 1 லட்சம் இருக்குதுடா. ஜாகிரதி. சரி அப்பா. மாடு புடிச்சுன்னு கரெக்டா சேர் ஓடத்துக்கு வந்துடணும். மாடு எத்தனை மாடு வியாபாரம் பண்ணீங்கடா? வாங்கி வந்துடுறேன். கண்டிப்பா வாங்கி வந்துடுறப்பா. சரி ஜாகிரதி போய் வரியா? சரி மகன் போய். மாடு வாங்கறதுக்கு மாமா ஏங்க உனக்கு எத்தனை நாள் பார்த்து எத்தனை நேரம் அப்படியே நல்ல பிள்ளையா மாமா? நாங்க யாரும் இப்படி கிடைச்சது கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது மாமா. அப்ப ஊரெல்லாம் போனாலும் உத்தமத்தான். ஊரெல்லாம் போனாலே ஒத்துமை. 10 பேர்கிட்ட போனாங்க மாமா. ஆமா மாலை மச்சத்துக்கு 10 தான். ஆமா ஆமா பத்தினி படா பத்தினி மாமா. அப்படி இல்லை மாமா. என்ன மாமா கோடி சுட்டு எல்லாம் தெரியும் நம்ம தூரம் போறோம். எங்க அப்பா மாடு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா மாடு வாங்கிட்டு மாமா. மாமா இப்படி ஒண்ணு தள்ள நிறைய போறேன் மாமா. ஹலோ எப்பா எப்பா போய் நிக்கிறப்பதான் போய் நிக்கிற பக்கம் போயிட்டான். என்ன நம்பி நாத்து விடு மாடு நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள நாத்து வச்சு நீ விட்டாங்க பண்ணின விட்டாது பேசலாம். போன் கட் பண்ணல, எங்க அப்பா போன் பண்ணி என்ன சொல்றாரு மாமனாரு? சண்டைக்கு போக சொன்னாரு. மாமனாரா? யாருக்கு மாமனாரு? மாமா எங்க அப்படியாமா? எங்க மாமனாரா? எங்க அப்படியாமா? எங்க மாமனாரு? மாடு வாங்குற வேலை. ஏமா நீ ஒரு வேலையை பார்த்து நீ கிளம்பு, நான் மாடு வாங்க போறோம். சும்மா உட்காரு. மாடு வாங்க மாடு எவ்வளவு மாடு இந்த காலத்து மாடு ஏறி ஓட்டுறாங்களா? ஏமா கேட்ட விட்டா 4 சாலாவது ஓட்டிக்கிறாங்க. உட்காரையா? ஆமா. ஹலோ சொல்றா கூதி மகனையா எவன்னா ஓல் நீங்க நடத்துறத மாடு பாத்துனே வாங்கி வந்துடுறான்.
புடிச்சு வந்த மாடி பாத்துட்டே இருக்கிறோம். மாமா என்ன மாமா விட்டு பேசாது உட்காரு என்ன பார்த்ததுன்னு விட்டு போடான்னு. ஐயோ மாமா என்ன மேல கால் போடுறா நான் பாருண்டியா பண்ணி மாதிரி ஒண்ணுமே காண மாட்டேன். மாமா மாமா இது கண்ணாடி மாமா எப்படி நல்லா இருக்கு மாமா. நீ போட்டு பாக்குறியா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எப்படி இருக்குது உன்னை பார்த்து உனக்கு நாக்குது கூதிகள் ஆசையா பாரு மாமா. கூலிங் கிளாஸ் போட்டு எப்படி இருக்குது மாமா? இதெல்லாம் ஒரு கால மாமா. இது மாமா நீ என்னென்னமா பண்ற மாமா? இது ஒரு விளையாட்டு. ஈரமா நான் வந்துடுறேன் 20 நிமிஷம். காசு ஹலோ ஹலோ சொல்றா வாயடி பட்டாஜோ காது கேக்குதா சொட்டு ஆளு கூப்பிடு பிடிங்கிறியா? ஒண்ணு விடாத போறா படிச்சுட்டு பிடிக்கு ஆளுட்டா நீ வைடா. நீ பால் மாதிரிதான் நல்லா முளக்காமலாம் புடிச்சு பார்த்து வாங்குறப்பதான். ஏங்க வா மாமா. அப்ப வேற கட்டார வழி போய் போன் பண்ணி மாமா நல்லா சட்டை பார்த்தா எப்படி இருக்குது? ஆள் நீட்டு நாட்டமா இருக்கிற மாமா. எந்த ரேஷன் மாமா அடிச்சு வாங்கி சாப்பிட நீனு? யாரு? நானா? ரேஷன் கார்டுல மாமா அப்ப பார்த்தோன்னே மாமா எதெல்லாம் ஏனாத்துக்கா என்னத்துக்கு போய் சும்மா ஒரு விளையாட்டு மாமா. போய் சரியா உட்காந்து வச்சுக்க. நான் இப்பயும் போய் சுருக்கு போட்டு செத்து போயிரு தெரியுமா? என்ன உனக்கு இட்லி மேல கூறுக்குறாக்குது என்ன வந்து அது முட்டுது பைத்துமே கம்முனு மாமா. ஹலோ இந்த ஊர்ல ஏதாவது கவர் ப்ராப்ளம் மாட்டேங்குது. கவர் எடுக்கலடா சொல்றா உமால வாக்கா இப்பதான் பார்த்துனே இருக்கிறான். சொல்லி டபுள் சொல்லிக்குது பிடிச்சா உடனே பிடிச்சி காலத்துல பார்த்து மாமா ரொம்ப பேசி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால மாமா நானும் கொஞ்சமே எச்ச கூட பண்ணல. நாளைக்கு சாப்பிடுங்க மாமா. மாமா ஆளுக்கார கட்டிங்க. இது நான் எப்பயும் குடிச்சு பழக்கம் இல்ல மாமா. இது என்னன்னு என்னது இது போட்டு நினைக்கிறியா? இது பட்ட தண்ணி மாமா. மாமா இது பாரு உனக்கு சந்தேகம் பண்ணா மருந்து சந்தேகப்படுவேன். இது நானே குடிக்கிறேன். என்ன இந்த மாமா உனக்கு நீ குடிச்சப்பா? டே தெய்வம் இந்த பட்டை வந்து தான் கொட்டையால குளுக்கோஸ் ஆகுது காட்டுங்க. மாமா உட்காரு மாமா. நீ காசு 1 லட்சம் மாடு வாங்கி வந்துரு. நீ பாடா சூத்த முடியா மாமா சாப்பிட்டா? ஏமா இது நான் குடிச்சு பழக்கல. ஏமா ஒண்ணே ஆவாது. இது ஒரு சத்திரம் தான். ஹலோ ஹலோ மாமா யோயா பையா ஹலோ ஹலோ ஏ மகனே எங்கற எட்ட வந்து பேசு. சவுண்ட் ஆகுது. கட்டார ஓடி பையன் கம்மு எவ்வளவுக்கு போ அந்த பையனை தண்ணி வச்சு காஞ்சி போச்சு கரம்பு. ஹலோ எங்கடாங்கற? வாங்கம்மா கோயிலுக்கு வைடா போற மாடு வாங்க. டேய் மாட்டுக்கு சுழி சுத்தமா பாத்தியா? அல அருமையாக்குது டபுள் சொல்லி. கலக்கே தூக்கி மேல போட்டு மகதனே போட்டு ஓட்டுமா? அருமையா ஓட்டும். டேய் மோடி புடிச்சு ஓடுற மாதிரி மாடு வாயினோம். அல நீட்டு வாட்ட சாட்டமா பாத்துனங்கறா. பாத்துங்க மாட்டுக்கு. நீ போன வைடா நான் வியாபாரம் பேசுறேன். சரி தண்ணி வைக்கிட்ட அப்படியே நம்பி. நீ வைடா நீ. மாமா அவன் ஓடுறானா இல்ல இவன் ஓடுது. மாமா நீ சாப்பிடு மாமா. ஏமா நல்லா இருக்குமா? அருமையாக்கு மாமா.
அந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண மாட்டேன் மாமா நானு. எத்தனை குடிச்சு பழக்கம் இல்ல. உங்க அப்பா யாசுவானியா இரம்மா இதுக்கு சைடிஸ் வச்சிருங்கிறியா? ஆமாமா கடிச்சு குடிச்சா மாமா படி அப்படி இது என்ன கிர்கிர் இருக்குது? மாமா சும்மா ஒரு ஹலோ ஹலோ காசு எங்கடா? ஜோடியா போய் போன் வந்து இல்ல உனக்கு. ஹலோ காசு பத்திரமா இருக்குதா? காசு வச்சுங்க நீ வேற கம ஏய் சந்தை கடை பத்திரமா? சண்டை பத்திரமா இருக்குது. சண்டை சண்டைலாம் வராது வந்து காயில பணமா பத்திரம் கம்மி வேற போறாங்க அம்மா. சரி வாங்கி வந்துறியா? நான் வாங்க நான் அம்மா நீ மாமா படுமாடா மாமா நீ படுமாமா மாமா ஒரு வேலை மாமா என்னது டா. அம்மா ரால் கணி கீழே விட்டுனா நீனு வாஜோ மாமா எப்படி நல்லா இருக்குது மாமா அப்படி மாமா இப்படி படுங்க நல்லா இருக்குது மாமா அப்படின்னா மாமா இப்படி திரும்பி படு நல்லா படுக்க வச்சுங்கிற விளாட்டுங்குது நல்லா இருக்குது திருப்பி படுறி வப்பனும் இல்லையா படக்கு இல்லையே கண்டு இல்லையா மாடு 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 வியாபாரம் பண்றியா? மாடு வாங்குறியா? மாடு வாங்குறியா? பா கூட்டு பா பா மாமா பா ட்ரூ மாடு வாங்கிட்டு நானு மாடு மாமா மாட்டியா போலாமா மாட்டிச்சியா மாட்டிச்சியா மாடு மாட்டிச்சியா ஏப்பா தண்ணி குடிச்சிட்டு அந்த கிளாஸ் சாராயத்தை குடிச்சு போறீங்க தேவடைய பையனே மாட்டிச்சியா அமார் மாடு மாமா அதனால இப்ப நீ மாடு வாங்கி சந்தைக்கு வீட்டுக்கு போ நானும் எங்க வீட்டுக்கு போறேன் மாமா வாடி 2 பேர் மாடு வேணும்லாம் எனக்கு என்ன புண்டி பிடிச்சி பாடான்றேன் கூட்டுமானா எதுக்கு என்ன என்னாச்சுக்கா எதுக்குடா கூட்டுமானா என்ன கொட்டியா நானும் குடிச்சு போட்டான் ஆ எங்க அப்பா மாடு வாங்கின்னு வர சொன்னா நான் மூத்தரத்தை தான் குடிச்சியா மூத்தரமா குடிச்சு நான் நல்லா இருந்துச்சு நல்லா செத்துப்பா இருந்துச்சா நல்லா இருக்கிற மாட்டுக்கு 32 கீழ் பல்லு இப்பதான் பல்லு போடுங்கதா இல்ல இல்ல பல்லு இப்பதான் 2 பல்லு இல்ல இப்பதான் ஒரு பல்லு வந்துங்குது மாமா உனக்கு எனக்கு வேணாம் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க தாசிங்களை போனா மூடு கட்டு போகுது உரம் கட்டு போகுதுன்னு ஆனா அது மாதிரி பொம்பளை நான் கிடையாது உனக்கு 10 பைசா சொத்துமா ஆசைப்பட மாட்டேன் இதான் உனக்கு சொத்தை பாரு போ மாடு சரி நான் கிளம்பிட்டா ஆமா ரெடியே கிளம்பலாம் மாடு வாங்குறதுக்கா ஆமா போயிட்டு வாங்க மாமா மாடு மாடு வாங்கிட்டியா மாடு எங்கடா மாடு மாடு 1 லட்சம் மகனே பணம் தப்பு 1 லட்சம் காசு கொடுத்தான் நான் தான் கொடுத்தேன் எப்பா நீனா அம்மாட சேர்த்து காசு மாடு அதான் மாடு ஏம்மா ஏண்டா கூட்டு மாடு தானே ஆமா காசு எதுனா எடுத்தியா டேய் உனக்காச்சு போய் எனக்கு எதுக்குடா தேவை நான் போயிட்டோம்டா ஏம்மா எங்க அப்பா கடன் வாங்கி லோன் எடுத்துனுங்க ஆமா அந்த காசு கூட அவங்க மாடு வாங்கி தமிழ்நாட்டு கூலி ஆனா ஆசாரம் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் படுத்துனேன் ஆனா தாசிக்கிட்டு போறேன் ஆனா சீட்டாரத்தை போன காசு வருமாடா ஏம்மா நீ எத்துங்கிறேன்னு குடுத்துறேம்மா உனக்கு காலு கூட பிடிச்சிக்கிறியாம்மா காலை பிடிச்சாலும் கட்டி பிடிச்சாலும் காசு வராது உன் ஆசை பாசத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்
காசு நீ கொடுத்துருக்கலாம். காசுக்கு வந்து என்ன கொடுத்தேன்? காசுக்கு நீ சூத்து கொடுத்தேன். ஆசை பாசத்துக்கெல்லாம் என்னோட உயிரே ஒன்று எல்லாமே கொடுத்தேன். இன்னும் நான் வட வெங்காயத்து காசுக்கு இது கொடுக்குறேன். காசு பூரா எடுத்து சரியா போச்சா? மாடு வாங்கின மாதிரி தான் எங்க அப்பா கொண்டு போய் மாடு விடுறத அவன் கிடையாது. அப்பங்கிட்ட போனான், நான் இன்னொரு போனான், போய் ரெக்கராஜ் மருந்து கொடுத்து செத்தாங்க. தெய்வம் வாங்கிட்டு நான் மாடு 4 மாடு 4 கால் மாடு வாங்கல இன்னைக்கு 2 கால் மாடு வாங்கிக்கிறோம். 2 கால் மாடு தெரிஞ்ச சுத்து. அப்படி இருந்தாலும் உனக்கிட்ட வாங்கின காசு எல்லாம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3 நாள் ஆகி போச்சு. உனக்கிட்ட காசு எல்லாம் ஒரு செலவாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணா? அதனால என்ன பண்ணும்? ஒவ்வொரு பசிக்குது. என்ன பண்ணோம்? இந்த நாடு விட்டு அடுத்த நாடு போகணும். அடுத்த நாட்டுக்கு போயிட்டு அடுத்த நாடு போகணும். இந்த நாட்டெல்லாம் உன்னை போல ஏமாளிப்பு யாரும் காணும். நான்லாம் யாருக்கு ஏமாற மாட்டோம். ஆமா, அதனால என்ன பண்ண தெரியுமா? ஒருவரும் கிடையாது. ஆனா நீங்க சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. யாரும் ஒருத்தர் கண்ணு தெரியல, 10 பைசா காசு இல்லை, கையில் கிடையாது. அதனால எங்க போனோம்னாக்கா காட்டுக்கு போய் காடை போயெல்லாம் சுத்தி பார்த்தா அதனால மனவேடிக்கை பார்த்து வரலாம். அப்படி வந்து பார்க்க வேண்டுமா? என்ன அப்படி வனத்தில் பார்த்தாலும் மாட பிராக வேண்டும், ஓடுவதும் ஆடுவதும் மாட பிராக ரெண்டுமே ஜோடி ஜோடியாக கூடி விளையாடுது. ஆனா நம்மளுக்கு யாரும் இல்லையே. என்ன பக்கம்? அது என்ன பக்கம்? என்னவா இருக்கும்? அதை போல நாமளும் விளையாடலாம் இல்லையா? அதனால இப்படி பார்த்த வனத்தை பார்க்கிற போது சரி ஒரு ஆலாமரமாக இருக்குது. அதனால ஆலாமரத்தை பார்த்தது உண்டானா? பெரிய ஒரு பேரரசனாட்டம் இருக்குது. படுத்து தூங்குறாரு. ஆமா, அவங்க வீட்டுல என்ன கவலையும் தெரியல பாவம். அனாந்தரமான காடு. காட்டுல வந்து ஆலமரத்துல அப்படியே சாஞ்சி படுத்திருக்காரு. அவரு புடிச்சிட்டேன்னா பெரிய இடம். பெரிய இடமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அவர் பெரிய இடம். அப்படியே? ஆமா. அதுக்கு பாருங்க நம்ம டான்ஸ் என்னைக்கு ஊர் பிறக்கணும் ஒரு முறை குறைஞ்சிக்கணும். ஆமா, அதனால ஊரு பிறக்கணும் ஒரு முறை குறைஞ்சிக்குச்சு. ஆமா, காட்டுக்கு வந்தாலும் நம்ம சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆமா, அதனால எப்படியா போகுது லாட்டரி சீட்டு புண்ணு அடிக்குது. ஆமா, அதனால போய் அவரை போய் எழுப்பாக்கலாமா? எழுப்பம்மா.
மாமோய் வாங்க. இந்த காடகத்துல யார் நீ? யாரு யாரு ஆன்ற நான் தான் லவ் லவ். ஏலவா? ஆமா ஏ லவ் 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 லவ். காடகத்துல நான் மிருகங்களை அதம் செய்ய வந்திருக்கிறேன். இந்த காடகத்துல இப்படி ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன். யார் நீ? நானும் இந்த காலமெல்லாம் சுத்தி யார் ஆண்களை பார்த்தாலும் கிடையாது. அவர் அடையாவது விட மாட்டேன் மாமா. அடையாவது விட மாட்டேன். லவ் பிடிக்கிறது இல்லையா? ஆமாடா. அதுதான் பாப்பார் பேட்டி வரலையா? டேய் இங்க பாரு வடங்க. நாம் எதற்காக வந்தோம்? காடகம் மிருகங்களை வேட்டையாடி குடிமக்கள் துயரை தீர்ப்பதற்காக வந்தோம். ஆமா. இங்க வந்த இடத்துல பாரு. நீ யாரோ ஒரு பொம்பளை வந்து ராஜா எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கல. கானகத்துக்கு வேட்டைக்கு போனா முன்ன போன்ல ஏதோ ஒரு லட்சம் விட்டு மாதிரி கேள்விப்பட்டேன். ஏனாஜா யாருக்கு பொம்பளை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னா வெக்கத்துக்கு எடுக்கணும். சரி இருந்தாலும் இப்ப இந்த பொம்பளை யாரு என்று நமக்கு தெரியாது. ஆமா. அதனால இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஆமா. நம்ம வந்த வேலையை என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் தூங்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து மிருகங்களை வேட்டையாடணும். ஆமாங்க. அப்படியே அப்படி மாமா யாரு என்னன்னு தெரியல வந்து கிடுக்கிடுன்னு ஓடி வந்து எம்எல் சாயர. மாமா யாரு மாமாக்கு பார்த்தவனுக்கு அடிக்கணுங்களா பாரு. என் அருகாமையில நீ வரக்கூடாது. அப்படியா? பெண்கள் வாடை என்பதே எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் காட்டாச்சு. ஆமா என்னைக்கும் அடிக்கிற கை தான் அன்னைக்கும். யாருமே சொல்றேம்மா வந்து புதுசு ஆமனை அடிச்சுக்கிட்டோன்னு தப்பா நினைச்சுக்காங்க. நீ யாரு என்னன்னே தெரியாது. இந்த கானகத்துல என்னை வந்து கட்டி அடிக்கிற பிடிக்கிற நீ யாரு? எதிர்காக வந்துருக்க ஏகோ தாத்தா அப்படி லட்சுமி தாசி லட்சுமி கண்ட மனிதர்கள் எல்லாம் கண்ணடிக்கூடிய ஜாதி நாங்க. பார்த்த மனிதர்கள் எல்லாம் பாட்டடிப்போம், உங்களை பறிப்போம், பணத்தை பறிப்போம், ஆசை காட்டுவோம். நீ சொல்றது தப்பு கிடையாது. ஆமா. அதுக்கென்று சில வாலிபர்கள் இருக்கிறார்கள். அங்க எங்கெங்க பட்டணம் டவுன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இடத்துல போய் பாரு. நான் ஒரு நாட்டின் அரசன். என்னை நம்பி ஒரு நாடே இருக்கிறது. அந்த நாட்டுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நாட்டுடைய மக்கள் குறைய தீர்க்க வேண்டும். இங்க பாரு. நீ நாட்டு அரசன், நாட்டு குறையத்துக்கு நாட்டு மக்களுக்கு தீர்க்கணும்ன்ற. இந்த பார்லிமெண்ட் எங்க இருக்குது? பார்லிமெண்ட் டெல்லி இருக்குது. டெல்லி இருக்குது. அதே இந்த பாவாடை தூக்கினா பாவாடைக்குள்ள அடக்காயிருது. ஆனா நீ பெரிய அரசனா நீ ரொம்ப வேலைக்கிற பாவம். ஆமா. பார்லிமெண்ட்டே பாவாடைக்குள்ள அடக்காகுது. நீ ரொம்ப இது பண்ற பாவம். அதனால நீ போய் அதுக்கு விருப்பமாக்குறவங்கள பாரு. என்னைக்கிட்ட நீ சேர நினைக்காத. முன்னால அது முடியாது. அப்படியா? ஆமா. மாமா ஒன்னே பார்த்தேன். மேல அடிச்சா எப்படி நல்லா இருக்குதுன்னா ஆனா அது மாதிரி எப்படி எனக்கு நான் மேலே அடிச்சிடறேன். மாமா அது போல மாமா பார்த்தது மாமா பார்த்ததையா? விட்டுட்டு போக மாமா மனசு வரல. என் அருகாமையில் வரவே நினைக்காத. செஞ்சு போயிரு மாமா. அப்படி இருந்தாலும் மாமா நம்ம எப்படி எப்படி அந்த இடத்த பண்றோம். என்னமே ருசி புசி தெரியாது. அப்படி நம்ம விளையாட வேண்டுமானால் கீழே பந்தல் போடக்கூடாது. அந்த இடத்திலே பந்தல் ஒன்று இட்டு பந்தல் மேலே நின்று விளையாடினா எப்படி போடு.
இல்ல தங்கல் மாமனை கூப்பிட்டு மந்திரத்துல கூட பதில் போடு. ஆனா அதுக்கான ஆளு நான் கிடையாது. அதுக்கான ஆள் இருக்கிற இடத்துல போய் நீ அதெல்லாம் போடு. எதுக்கிட்ட அது வேலைக்காக போய்விடு. அப்படி இருந்தாலும் இவனை இதுக்கே ஒட்டாண்டு கிடக்க அடி வாங்கி இது வாங்கினு நம்மகிட்ட என்ன இல்லை அப்படி ஐயோ எத்தனையோ பேர் ஆண்களோ ஆனால் அடைக்கூடிய மையம் இருக்காது. ஆனால் ஏதோ நல்ல தம்பில் வருமோ போகணும் பார்த்தா வரல காணும். அதனால என்ன செய்வோம் கண்டு கண்டு எத்தனை ஆம்பளைகளை பார்த்தோம் நானு எத்தனை பேரை பார்த்துங்க. அதனால இவனை மயக்கணும்னா சும்மா செத்த நேரம் பார்த்தா இது என்ன மை இது அந்தர மை அந்தர மைடா. அதனால இதை எடுத்து இங்க பாரு வாங்க அப்படி பொட்டு வச்சதே உண்டானா என்ன ஒரு லட்சம் ஊமின் போயிடுங்க மாடு மாடு அதெல்லாம் ஒரு காசு அந்த காலத்துல. ஓ இவரை ரெடி பண்ணி எனக்கு 50 மாடு வாங்கி கொடு. அவர் ரெடி பண்ணி பெரிய பணக்காரு. 50 மாடு என்ன 10 விரலுக்கும் அரைக்கா போன மோதிரம் வாங்கி போடுறேன் உனக்கு. 10 விரலுக்கு சேர்ந்து அரைக்கா போன மோதிரம் அரைக்கா போடணும். சத்தியமா சொல்றேன் இந்த மாறே சத்தியமா வாங்கி போடுவேன் நம்பு. அதனால எப்படி ஒண்ணு ஒண்ணு மயக்கணும். அதனால என்ன பண்ணு போய் பொட்டு வைக்கலாமா. சக்கி பொடி எடுத்து உடம்பெல்லாம் ஒரே ஒரு மாற்றம் ஏற்படுது உடம்புல. சூத்துல சொனப்புள்ள தூந்துக்கிச்சா மந்திரிவியா வரா என்னடா ஒரு அழகு பாரு. நாம காட்டுக்கு வந்து மிருகங்களே தான் பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு பெண்ணு பார்த்த உடனே அப்படியே கௌரவ பேசலாம். கௌரவ பாரு பெண்ணை பார்த்த உடனே எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு இந்த காடகத்தில் இப்ப கண்ணியை பார்த்தது கிடையாது. நாம நாட்டில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கானகத்திலே பார்த்தால் எப்படி இருக்கிறது வானத்தில் நிலவை கண்டேன். பெண்ணை பார்த்த உடனே பெண்ணை பார்த்த உடனே எப்படி இருக்க தெரியுமா என்னுடைய ஆசையெல்லாம். நீனும் பாத்துட்டியா மண்ணு முதலாக கூட நீ முதலாக இருக்கிறா இப்படி ஆகிற மாதிரி நானே என்ன மாட்டி 1 லட்சம் போச்சு. மாட்டுக்கு மாடு போய் 1 லட்சத்துக்கு போய் ஏன்னா பயிர் தாண்டா காஞ்சிட்டு போய் என்னடா 1 லட்சம் எத்தனையோ லட்சம் போனாலும் இந்த மாதிரி ஒரு லட்சுமியை பார்க்க முடியுமாடா. நீ போய் சேர்ற நீ போய் சேர்றப்ப சேர்றது போய் சேர்ந்துடுறப்போ பாரு
என் பொண்டாடி கூட இந்த அழகு கிடையாது. ஆமா. எப்படி தெரியுமா? பார்த்த உடனே என்னுடைய ஆசை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கானகத்தில் நான் வந்த உடனே இரவில் தங்கியிருக்கும் போது வானத்தின் நிலவைத்தான் கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வனத்திலே பார்த்தால் இந்த பகலிலே இந்த பெண்ணை பார்த்த உடனே என்னுடைய ஆசை எப்பேற்பட்ட ஆசை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆசையாகுதே கண்ணே, ஆசையாகுதே. கரண்ட்ல மாட்டினே குளுக்கோஸ் ஆகி போயிருவேன். ஓய் நேரா யாரா புல்டோசர் யாரா கரண்ட்ல போய் அப்படி உன்னை பார்த்த உடனே என்னுடைய ஆசையாகப்பட்டது. அப்படி இருந்தாலும் மாமா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு மாமா? நான் ஒரு தண்ணி மகாராஜா எனக்கு அப்படி பண்ணி திக்கிலி கிக்கிலி பிடிச்சிருப்பாரு. வீட்டுல ராணியா மாக்குது. ராணியா? அவன் நாட்டுக்குடா ராணியா? வேணா துரோகம் பண்ணாத மகாராஜா. ராணியாடாவா? மகாராஜா மகாராஜா நான் நம்பி போய் தான் மாட்டுக்கு மாடு போயிச்சு. போகாத மகாராஜா, பேசியே கேளு மகாராஜா. இந்த மாதிரி நல்ல பொண்ணு கிட்ட போய் நிக்க மாட்டேன். நான் அதனால தான் உனக்கு மாடு போச்சு, காசும் போச்சு. நான் சொன்னாலே என் சுண்ணிய கூட அவன் ஏத்துக்கிறத காணோம். பேசி நாட்டுக்கு மாமா நான் எப்ப எப்படி தெரியுமா மாமா? நான் என்ன மாதிரி அது ஒரு கன்னி பெண்ணு மாமா. அப்படி நீ தொட்டதானா விட்டியான கெட்டு போயிருவேன். யாரு நீ? நீ யாரா வந்து கட்டிக்கிறாங்க? நான் கெட்டு போயிருவேன். மகாராஜா என்ன கல்யாணம் பண்றியா? கல்யாணம் பண்ணிட்டு போய் அப்படி என்னுடைய நாட்டில அரண்மனையில ராணி போல எப்படி வச்சிருக்கும் தெரியுமா? மகாராஜா கோட்டர போதில கூட தப்பிச்சு வந்துடலாம் தெளிஞ்சு. என் மகனே பொண்ணு போதில மாட்டிட்ட தப்பிச்சு நீ வர முடியாது. நான் ஒரு நாட்டின் அரசன். எனக்கு தெரியும் என்னென்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு நாட்டின் அரசன். பாரு உனக்கு சப்போர்ட் பண்றேன். இருக்கிற பேச்சுக்கு குறுக்க போற கொட்டை உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். புரோக்கர் வேலை செய்யறேன். தண்ணி பண்ணு மாமா. நீ தொட்டதானா மாமா? தொட்டதான கெட்டு போயிருவேன். அதனால நீ தொட்ட நீ கட்டி போடுற. தொட்டா நீ கெட்டு போயிருவியா? கெட்டு போயிருவேன். அப்படி நீ தொட வேண்டுமானா? தொட வேண்டுமானா? அது மாதிரி கேக்குறியா? என்ன பண்ணணும்? இந்த ஒரே பாரு மஞ்சள் கவுரு தான். அந்த கவருக்கு பாரு, இந்த கவரு இந்த தாலிக்கு இது என்ன ஒரு செம்ம சாயத்துக்கு என்ன பண்றதுனாக்கா சும்மா என் கழுத்துல ஒரு 3 முடிச்சு மாமா போட்டுட்டு அந்த உன் இஷ்டம் எப்படி இருக்குதோ அப்படிலாம் செய்யலாம். மகாராஜா ஒரு வாய்ப்பு இந்த காலகத்துல இந்த காட்டுல இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டா. காலை கூட பிடிச்சிக்கிற மகாராஜா. ஏய் தாலி மட்டும் கட்டாத. நீ கட்டு முடிச்சு எம்மால பொறாம போறான். கட்டு முடிச்சு நான் தாலி கட்டிக்க பாரு. ஏய் தாலி நான் பாரு கட்ட சொல்ல போய் வேணா நினைக்கிறான். ஒருவேளை அவன்கிட்ட கொடுத்து அவன் கட்டிக்கலாம். அவன்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அவன் கட்டி கொடுப்பான். அவன் போரான் பண்ணி பண்றேன். அது பாரு இந்த நாட்டிற்கு நீ அரசியாக ராணியாக போற. அப்படி ஆகணும் ராணி. நீ ஒரு ராஜாவும் நான் ஒரு ராணி ஆகணும்னா பேருக்கு முன்னால சும்மா ஒரே 3 முடிச்சு இந்த கழுத்துல போடு. என்ன தாலி கட்டிட்டுன்னு வச்சுக்க. இந்த அம்மா ராணி ராஜா. நின்னு இல்ல ராஜா இல்ல நின்னு கோஜா. ஏய் பாரு நீ போய் எனக்கு எல்லாம் தெரியும். மகாராஜா இல்ல ராணி அம்மா கீது. மகாராஜா ராணியா? நானா மகாராஜா மகாராஜா என்ன பண்றான்? இவளே வந்து கல்யாணம் பண்ணி நாட்டு கூட்டுமையோட ராணி ஆக்கிட்டு
நாட்டுல இருக்கிறா பாரு அந்த பிச்சைக்காரிசி அவளை கொண்டு போய் வேலைக்காரியா வச்சுட்டு போறான். அவளை பிச்சைக்காரி வீட்டுல ஏ மாமா கட்டு மாமா சீக்கிரம். இவ ஆள்காரி இல்ல, இவ இப்ப தாலி கட்டிட்டேன்னா உனக்கு ஓல்காரி அவ. ஆள்காரி இவ்வளவு கஷ்டமே படுறான். மகாராஜா மானா மகாராஜா. அதனால எழுதியே நம்பின்னு போய் மாடு போயிடுச்சு மகாராஜா. ஏன்னா 1 லட்சம் போயிடுச்சு மகாராஜா. எங்க போறீங்க? காட்டி கொடுக்க 4 பேர், கூட்டி கொடுக்க 4 பேர், குடும்பத்தை கிடக்க 4 பேர். அதனால இவன் குடும்பத்தை கெடுத்துருவான். பாரு உன்னுடைய பேச்சு எனக்கு தேவை தேவையில்லை. கிடையாது. நீ போ. ஏ நீ போடா. காலிய கட்டா. ஆமா நானு நீனும். ஆமா பவித்திரன் மாமா. எல்லாரும் அறியும்படி நான் கட்டுறேன் தாலி. நான் தாலி கட்டுமாங்க சீக்கிரம். கொண்டாட்டி மாமா அப்படியானா தாலி கட்டுச்சு. தாலி கட்டிட்டா. மகாராஜா தாலி கட்டிட்டியா? தாலி இல்லாத போது ஒரு அழகான் தான். தாலி ஏறின உடனே ஒரு அழகு பாத்தியா? இல்ல உனக்கு தலைமையில இறங்கிட்டா சுக்கர. மாமா அப்படினாலும் தாலி கட்டிட்டு தானே. தாலி கட்டிட்டு அந்த சொத்து பத்து எல்லாம் ஒரு வேலை பண்றேன். இங்க பாரு எல்லாம் உனக்கு தான். ஏய் ஏய் நாம அத வாயில சொன்னதெல்லாம் பிச்சு வேணும் பேசாதடா. தாலி என்ன பண்ணு தெரியுமா? தாலி கட்டின உடனே கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நாள் என்னடா? ஃபர்ஸ்ட் நைட் பாரு சொத்து சோப்பு எல்லாமே உனக்கு தான். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் போயிரு ஆட்டுக்கொட்டை பின்னாடி. ஏய் இந்த பாரு மாமா அவங்க கடந்தா கடக்கிட்டான். ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படி கிடையாது. இல்ல அது என்ன பண்ணு தெரியுமா? ஒரே வெள்ளை பேப்பர்ல என்ன பண்ணு தெரியுமா? என்ன பண்ணணும்? இந்த நாடு நகர கனகாம்பரி தேசப்பட்டனம் எல்லாம் ஆன சேரம் எத்தனையும். அதனால லட்சுமிக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கையெழுத்து. ஓஹோ உனக்கு சொந்தன்னு ஒரு கையெழுத்து போட்டு ஒரே கையெழுத்து மாமா. நீ 4 தினம் போட என்ன பண்ணுது? நாங்க பாருங்க நீ 4 தினம் போட டிரஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா ஒரே இடத்துல கையெழுத்து போட்டுன்னா கையெழுத்து போட்டா இஷ்டம் போல நம்ம சேர்ந்துக்கலாம். எப்படினாலும் இருக்கலாம். ஆமா அப்புறம் என்னோட பேப்பர் உனக்கு பாண்டு பத்திரம். அப்படியே இது பாண்டு பத்திரம் இல்ல. இப்ப கையெழுத்து போட்டா உனக்கு இது காண்டு பத்திரம். உனக்கு ஏறதில்ல. இங்க பாரு இந்த நாடு அவகிட்ட இருந்தா எனக்கிட்ட இருந்தா என்ன? பாருங்க எனக்கு இருந்தா நீ வச்சுக்கலாம், உனக்கு இருந்தா நான் அப்படிங்கலாம். எப்படி ஐடியா சூப்பரா நீ பண்ணிக்கிறா? ஒட்டி வீட்டுல எண்ணத்துக்கும் ராக்கி இல்ல. நீ உருப்படி ஆன மாதிரி தான் பாரு எண்ணத்துக்கு லாக்கி இல்ல அவ. ஆமா ஆமா பாரு எவ்வளவு அறிவாக்குறா பாரு. நாடு எங்கிட்ட இருந்தா எங்க போது இவகிட்ட இருந்தா யாருக்கு ஆகிட்டு போக போகுது? என்ன எடுத்துங்க போக போறேன். வீட்டுக்காரிக்கு எழுதி வைக்கிறேன். இப்ப நான் இதுல என்ன எழுதணும்? ஆமா ஸ்ரீ ஸ்ரீ மகா கணபுரிந்த ஸ்ரீ மகா கணபதி பொருந்திய. ஆமா அந்த கனகாபுரி தேசத்தை லட்சுமிக்கு. லட்சுமிக்குன்னா உனக்கு எனக்கு மாமா லட்சுமிக்கு. ஆமா முழுசா அனைத்துமே சொந்தம். இந்த நாடு நகரம் ஆமா அனைத்துமே சொந்தம். லட்சுமிக்கு சொந்தம்னு கையெழுத்து போடணும். கையெழுத்து போடணும். பாரு இந்த சொத்தெல்லாம் எதுக்குடா? இங்க பாரு நான் என்ன பண்ண போறேன்? இவருக்கு முன்ன இறந்துட்டா இவர் வச்சு அனுபவிக்கிட்டோம். எனக்கு பண்ண இவர் போயிட்டா நான் வச்சு அனுபவிக்கிறேன். ஒரு நாளும் என் பொண்டாட்டி இந்த வார்த்தை சொன்னதே இல்ல. இங்க பாரு இன்னைக்கு இந்த சொத்து வேணாம், இந்த நாடு வேணாம், இந்த நகரம் வேணாம், லட்சுமி சொத்தே வேணாடா எனக்கு. சொத்து கொடுக்கறா உனக்கு ராத்திரிக்கு சொத்து கொடுக்கறாடா. மாமா அவன் பேசிக்காக சீக்கிரம் போடணும். பாரு உன்னுடைய விருப்பப்படி நான் கையில் படி மகா லட்சுமி கணபுரிந்திய ஸ்ரீ இந்த கனகமாபுரி பட்டணம் நாட்டில் உள்ள அனைத்து சொத்துகளும் லட்சுமிக்கு சொந்தம். மகாராஜா வீட்டுல ராணி மக்குது. ராணியா? அதேடா ராணி. இனிமேலுக்கு இவதான் ராணி. பெரிய ஆணி. ஆமா எழுதிட்டேன். இனிமேலுக்கு என்ன செய்யணும்? முதல்ல வைக்கலான்ற. இதுக்கு மேல இப்பறா நீ இனிமேல் தேவை கிடையாது. போ நாங்க இங்க பாரு மாமா நீனே தேவை. நம்மளுக்கு என்ன சொத்து இல்லையா, பத்து இல்லையா, நாடு இல்லையா, நகர் இல்லையா, மாடு இல்லையா, இது தேசம் இல்லையா, மண்ட பெரிய பெரிய மண்டலமா இருக்குதுன்ற. அதனால இங்க போய் அனாவசியமா நம்ம மண்டலம் இருக்கணும். நாட்டுக்கு போய் இருந்துக்கலாமே. மாடு வாங்கி வந்துடலாமா? மாடு இல்ல ஒரு காசு எடுத்துட்டு தானே கொஞ்ச நேரத்துக்கு கண்டிப்பா உனக்கு அரைக்க போற கம்பெனி. நான் இந்த நாட்டுக்கு போறதுல காட்டிலே ஒரு வாட்டி படிக்கலாம்னு பாக்குறேன். விட மாட்டேன். காட்டு இருப்பாங்க நம்மளுக்கு அப்படி காட்டு இருக்கு. அதனால நம்ம நாட்டுக்கு சென்று ஆமா நாட்டிலே சிறப்பாக அப்படியே வாழ வேண்டும். போலாமா நாட்டுக்கு?
பட்டணம் வந்து விட்டோம். நான் என்ன பண்ணணும் பாரு, நீ என்ன பண்ற? ஆமா சேர போட்டு எங்க சேர? ஏய் மகாராஜா, நீ சொன்ன தோழி போய் செய்யணும். வா சொல்லு மகாராஜா. எழுந்து வாசிக்கிறோம். கொஞ்சம் வேப்பந்தலை வேணும் சொல்லு உங்க நாட்டுல. இங்க பாரு, வேப்பந்தலை இருந்தா கொஞ்சம் வச்சிருக்கோங்க சாமிக்கு. இங்க பாரு, ராணி வந்து நிக்கிறா, கால் வலிக்கும். அதனால ஓடி போய் சிமெண்ட் வாசிக்கிறேன். மன்னவராகப்பட்டவர் காடக சென்று 10 மாதம் ஆகிறது. இன்னும் அரண்மனையே வந்தது கிடையாது. அந்த ஈஸ்வர் கொடுத்த வரமாகப்பட்டது. நானோ நெறி மாத கர்ப்பிணியா இருக்கிறேன். என் கணவரை பார்க்கலாம் நினைக்கிற போது என் கணவரே கடமடி அம்மா. பார்க்கலாம் என்று உள்ளமாகப்பட்டது. என்னமோ கனகமா பேசுது ஒரு சத்தம் கேட்குது. யாரும் செத்து போயிட்டு போங்க. மைக்கு மாமா இங்க பாரு, நீ வா, நான் சொல்றேன். ஆமா நாய் வந்துக்குது. அதுக்கு சாப்பாடு போட்டாலாம் போலியா கட்டலே தெரியல. அது நாய் தான் கட்டுன்னு நினைக்கிறேன். வண்டி பண்ணி கூப்பிட்டு நாய் சாப்பாடு போடலாம். அப்படி போகணுமாடா? அது நாய் எங்க யாரா கிட்டும் ஒரு கட்டளை என்ன கட்டளை பிரகாரம் நீ வந்துடணும். நான் வந்துடுறேன். நீ இடமே பாரு, வீட்டுல ஒரு வேலைக்காரிக்கிறா. ஆமா, நான் இங்க உட்காரு. அந்த வேலைக்காரியை தண்ணி தண்ணி சாப்பிடணும் உனக்கு போட வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுதான் தண்ணி தலைப்பா எனக்கு தேவைப்பட்டது கிடையாது. இப்ப வந்து என்ன பண்ணு தெரியுமா? அப்படி பார்த்துட்டு நான் ஒரு கட்டளை வைக்கிறேன். என்ன கட்டளை தெரியுமா? பாருங்க மகாராஜா மகாராஜா, வியாபாரம்
ஒன்று பாத்திரங்க பாரு ஓமந்தேர மூதி இது பாரு மண்ணுக்கு பாரு மண்ணு மண்ணுக்கு எச்ச மூய்வேன் அந்த எச்ச போற முடியல வீட்ல என்ன பண்ணாலும் பார்த்து வெளியிட்டு வந்துடணும் அப்படி யாரா எனக்கு அங்க என்ன வேலை இங்க தெய்வத்தை விட்டுட்டு வீட்டுல வேலை எனக்கு உனக்கு வேலையப்பா பாரு எச்ச போற எச்ச முடிஞ்சா ராணி சொல்ற மாதிரி நான் கேட்கணும் ஆமா அதனால இங்க பாரு அந்த பாரு கண்டிப்பா நான் காட்ட மாட்டேன் யோகா நான் வந்துடலாம் பட சீக்கிரம் போயிட்டு ஐயோ மன்னா அது எங்கிட்ட தனியா அந்த மூஞ்சில முழுக்கா முதல்ல குழு பறக்குமா இல்ல மூஞ்சி முடிச்சு போன பாரக்காரன் தெரிவிக்குமா வெறும் வேலைக்காரியா காணவே சென்று போது மாமாமா தன்னந்தரியாக சென்றேனாதா காணக சென்று வீடு வருவாய் யாரா ஒரு பெண்மணியை அழைத்து வந்திருக்கிறாய் நாதா இவன் யாரோ ஏதோ ஒரு பெண்மணி அழைத்து வந்திருக்கிறாய் யாரு இங்க பாரு இங்க வாங்க அவ வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு கேட்டல அதனால ஒரு வேலைக்காரியை காட்டுன்னு கூட்டு வந்துக்கிறேன் ஆமா அப்படி ஈஸ்வர் கொடுத்து வரமாகப்பட்டது ஆமா நானா வேலைக்காரி ஏங்க அந்த வேலைக்காரி பெண் எடுத்து சொல்கிறாய் நாதா திரும்ப திரும்ப பின்னாடி ஓடுங்க யாருங்க அவ என்ன என் வீட்டுக்காரி ஆமா ஐயோ
ராணி அம்மாலே அடிக்காத மகாராஜா. ராணி அம்மா முழகாதுக்குது, மாசமாக்குது, மாசமாக்குது. என்ன மாசம்? மாசம் என்னடா? மாசமா உள்ளதாச்சா? டேய், யாரை கேட்டாடா படம்? டேய். உள்ளதாச்சி. யாரை கேட்டு நீ உள்ளதாச்சானா? எப்படாச்சு? பெட்ரூம்ல படுக்கும்போது நல்லா இருந்துச்சா? அசான குடிக்கிறதுக்கு. காணக செல்லும் பொழுது கர்ப்பமாய் தரிக்கவில்லையே. காணக சென்று வந்து பார்க்கும் பொழுது கர்ப்பமா இருக்கிறது. எப்படி யாரு காரணம்? இதுக்கு காரணம் யாரு? அந்த ஈசத்தந்த வாரா எனக்கு தெரியாது. எப்படி உனக்கு புரிய நாளையிலே கனகாபுரியை ஆட்சி செய்ததற்காக குழந்தைகள் என்று சொல்லி 2011 நேத்திரப்படுத்தி சிவபெருமானை கோரி கடும் தவம் இருந்தோமே. அந்த ஈசன் கொடுத்த வரன்றனால ஈழை விட்டது சாமி. அந்த ஈசன் கொடுத்த வரமும் வேணாம். நீ யாருக்கு பண்ணனு தெரியல, எனக்கு சந்தேகமாக்குது. அதனால நம்ம தேவையில்ல, நம்ம பிள்ளை தேவை. எத்தனையோ பேர் பிள்ளைங்க கோயில கும்பிட்டு போறாங்க. ஈசன் கொடுத்தாங்க எலுமிச்சங்கனி. அதான் எலுமிச்சங்கனில புள்ள வரதாங்க எத்தனை பேர் கும்பிட்டு புள்ள வச்சு மாட்டாங்க. இப்ப தேவல மூஜம் இருந்த கூட நீ சூத்து பின்னாடி நல்ல புண்ணியம் கிடைக்கும். மகாராஜா அதிகமா அடிக்காத மகாராஜா, அபர்சன் ஆகி போயிடும். மாலை தரித்த நானா ஒரு நாள் என்னை அடித்தது கிடையாது மன்னா. இன்று நாளையிலே அடி என்று அடிக்கிறாய் நாதா. இந்த தாசையோடு தாசியோடு வார்த்தை கேட்டினாதா கட்டு அம்மனு என்று பாராமல் என்னை அடி என்று அடிக்கிறாயே என் மன்னா.
வருஷம் ஒரு பொருள் பார்த்தா சூத்துக்கேடு பலவளம் பேசலாம் வேணாம். அதனால இப்படி தேவையான வச்சு நீ வாங்கினா ஊர் சிரிக்கும் உலகம் சிரிக்கும். நீ என்ன சொல்றியா அதுக்கு நான் கட்டுப்பட்டு சொல்ற மாதிரி கேளு. என்ன சொல்லுங்க அந்த தேவடியால ஒரு அடி எடுத்து மண்டமான அடிச்சு சாவடிக்கிறேன். இவ்வளவு 4 பேர் கத்துக்கோ அந்த ஊருக்கு வரணுமா? எனக்கு தாரக மந்திரம். ஆமா மாமா என்ன சொன்னாலும் ஆமா உனக்கு நான் அடிமை. ஆமா அப்படி அதனால என்ன பண்ணுவோம் ஒரு நிமிஷம் அந்த மூஞ்சியை தேவடியா முடிக்க கூடாது. அவன் மூஞ்சியை பாரு. அதனால எவனுக்காக ஒரு சிவன் கொடுத்த கனினால பொழப்பத்து போறவனா பாரு என்கிட்ட ஏமாத்தா. ஆமா எவனுக்கு பண்ணாலும் யாரும் போனாலும் தாசினுடைய வார்த்தை கேட்டு அடிக்கிறாயே என்ன மாறிட்டா என் துறைய என்னோட வருத்தமெல்லாம் சொல்லுது. எனக்கு ஒரு வரமதுரா இதை வாங்கி படிப்பதில்ல என்னோட வருத்தமெல்லாம் கேட்பதில்ல. என்ன கூட்டி வரியறிய என்ன மாறிட்டார் என்னுடைய என்னோட கொடுமையெல்லாம் சொல்லுது. இந்த கொடுமைக்காரா சீவிட இதை கூட்டி படிப்பறில என்னோட கொடுமையெல்லாம் கேட்பறில்ல. என்ன மாறிட்டா என்னுடைய எனக்கு அண்ணன் இல்ல பண்ணகியா மூச்சை விடக்கூடாது. பேசுறோம். ஆமா உன்னை பார்த்துட்டே பேசுறோம். அப்படி பேசுவாரு மரியாதையா நீயே ஓடி போயிட. நீ 3வது 4வது இப்பதான் போன வீட்டுக்குதா லட்சுமி ஓடு கத்து கிடக்கு. அவ சீக்கிரம் சாவுன்னு நான் என்ன பண்ணணும்? சீக்கிரம் சாவுன்னா குண்டை தூக்கி தாமா போடுறேன். ஒரே போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஜாக்கி வைக்கணும். நீ இப்போ வச்ச மாதிரியே ஒதுக்கணுமா? ஒதி மாமா அதான் அப்படி ஒண்ணு என்ன பண்ண தெரியுமா? போய் அமுத்தி இப்படி தலைகாணி வச்சு அமுத்தி புடி அந்த தேவடி அப்படி சேர்த்து போட்டுப்போம். புடியே சேர்த்துன்றேன். அப்படி அவன் சாவடி வந்துட்டா சாவடி அப்படி நானும் நீனும் ஆமா ஜிம்கல கிடைக்கும். நீங்க 100 வருஷம் கிளக்கில பிடிச்சு போட்டீங்க. ஓடி பின்னாலே தான். இப்ப நான் நீ சொன்ன மாதிரி அடி மாமா. சொன்ன மாதிரி இப்ப நைஸா போய் அவள மாமா எப்படி நம்ம 2 பேரும் அவங்க பேசி கட்டி ஒன்று அடிச்சு போட்டுனா ஐயோ தங்கம் வா கால்பால் படுத்துக்க வா நான் போயிட்டு முக்கிய அம்மா மாசமா இருக்குது டயர்டா தூங்கு. படுவா சார் தெரிஞ்சிட்டாரு. ஆமா தெரிஞ்சிட்டாரு. முன்ன மாதிரி ஆறா அம்மா எவ்வளவு அருவ ஓட்டி வந்துக்கறாங்க. ஆமா பாரு அவ சொன்ன மாதிரி ஆமா நல்லா தலைகாணி வச்சு ஒரு கமலாடி போய் சீக்கிரம் முடிடா. நான் சொன்ன வேலை போறேன் செஞ்சுட்டு தானே குளுக்கோஸ் பண்ணிட்டான் சொன்னிட்டானே மாமா. ஆமா நான் பேசி எதுவுமே தவறு இல்லை. நான் தவறவே மாட்டேன். தவறு கிடையாது. என்ன சொன்னாலும் மாமா இப்போ ஒரு பேசி கேட்கற மாமா என்னது என்ன பண்றனாக்கல இந்த ஆடு எவ்வளவு எதுக்கு மாமா உனக்கு போகாம டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் இருக்கும். ஆமா ஆமா இல்ல கரெக்ட். இது பூரா நான் போட்டே பிடிக்கும். கோயிலெல்லாம் ரொம்ப குடுத்தோம். ஆமா அதான் நீ கலட்டமா இப்ப ரெடி ஆச்சு. ஒவ்வொன்னா போகுது. வீட்டுக்கு செத்த உடனே உனக்கு ஏற்பாடு பண்றா பாறா. கல்யாணத்துக்கு முன்னாடி நிலங்கு வைக்கல காட்டுல கழிச்சிட்டு உனக்கு நிலங்கு வைக்கிறது பாரு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். இந்த மணி தேவி ஏய் இது என்ன பண்ணணும்? கரெக்ட் மாமா. நீ என்ன பண்ணணும் இப்ப? இது பாரு
இடுப்புல கட்டணும். அழகு பாக்குறா கல்றாது சீக்கிரம். எறா பூஜை முன்னி அடி ஆமா கொட்டாம பாக்க அவளும் கீராளே அவளும் இருந்தாலே என்னத்துக்கு அவ இது எப்படி இவதானே வேணும் லவடா இப்ப வர்றா என்ன மாமா இதெல்லாம் போட்டு விடு மாமா. எங்குடுக்கா சேர்த்து பண்ணி வாடா போடான்ற மாதிரி இருக்குதுடா. ஏய் இல்ல மாமா அப்படியே சொல்லுங்க மாமா. அங்க சகிலாத்துல எழுகாதன்னிகளுக்கு நிலமுறை போக போகுது. ஏய் அவர் நாட்டுக்கே அரசா போறா போறா. ஏய் தேவி கட்டற போறா. இதுக்கெல்லாம் கொத்தி வைக்கிறது இல்லையா? ஜன்னல் வச்ச ஜாக்கெட் நான் தேய்ச்சிட்டாரவா மாமா பாரு அப்படியே அழகு பாக்குறேன் பாரு. ஆமா சூப்பர் யாரா சீக்கிரம் அம்மா யாராவா ஏடா முன்னாடி பக்கம் வந்து பாரு. முன்னாடி பக்கம் போய் பாரு மாமா. அப்படி பார்க்கிற போது எப்படி தெரியுமா? இது ஒப்படி போதியா சூத்துக்காக சொத்து சொத்தும் போய் சூத்தும் போய் ஆமா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு காலத்தை சொன்னேன். ஆமா இப்போ உனக்கிட்ட வந்தா டிஸ்டர்ப் ஆகுமே இப்போ இது. மாமா எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் கிடையாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி? ராணி ராணி நானு நான் ராஜாங்கத்தை ஆள வந்த ராணி. ஏய், ஏய், ராணி, ராணி. இந்த ராஜாங்கத்துக்கு நான் தான் ராணி. ராணி ஆமா இது மேல பாரு இந்த கோயில் முண்டிக்கலாம். ஆனா எடுத்து வச்சு தொடப்பி அடிச்சு போடுவாங்க. எனக்கு தான் சேர்க்கணும் கூட இந்த ராஜோட அவருக்கு எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதாடி. உனக்கு நல்லா இருக்குது மாமா இது கட்டுப்பாடு இப்படின்னா நல்லா இருக்கு மாமா. இது வேணவா? இது வேணாம். கோயில் தான் நல்லா இருக்கும். ஆமா இது கலத்தணும். மாமா ஏய் தேவி அப்படி இருந்தாலும் வாடாங்க. காசு பணம் ஏ வாடிங்க வாடாங்க. வாடா ஏய் நீ கூப்பிட்டியாடா? ஏய் டேய் அது செல்ல பேரு என்ன கம்மநாட்டி பையா. ஆனா பொம்மநாட்டி பேச கேட்டு நானும் வந்து கேட்டோம் அடின்னு அடிச்சு விட்டேன். உன்னையவனா அந்த ஊர்ல ஒரு சக்காளி பார்த்து. ஆனா இவனை அடி சாவடினா இன்னும் அடிக்கிறது தயவியா? லட்சுமி தயவிடா. நான் உன்னை நாட்டு அரசன் உன் புருஷன். யாரு? நாட்டு அரசனா? இந்த நாட்டு அரசன் புருஷன் நாட்டு அரசன். ஆனா என்ன பேச கேட்டு அவளை சாவடிச்ச. ஆனா எவனா ஒருத்தைய பேச கேட்டு என்ன சாவடி பண்ணி வச்சுக்கிறேம்மா. இப்ப ஏற்பட்டு கட்டவாயெல்லாம் வீட்டு வைக்கலாமா? இந்த நாட்டுக்குமா கூடாது. தேவி ஏய் பாரு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாடு நகர சொத்து சுகம் எல்லாமே உனக்கு கொடுத்தேன். அம்மா இவன் நாட்டை கொடுத்தான் நான் சூத்தை கொடுத்தேன். காசு பணத்தை கொடுத்தான் நான் ஆசை மாசமா இவங்கிட்ட இருந்தான். சும்மா வந்தான். எத்தனை காசு பணம்? ஐயோ 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 அப்படியே சொன்னா எனக்கு கூட்டியா மொத்தத்தை குடிச்சவனுக்கு ஏன்னாடா தாலி கட்டாதடா மாட்டுக்கு மாடும் போச்சு 1 லட்சம் ஊமின்னு போச்சு சும்மா தமாஷி பண்றலாம் நிஜமாவே அதான் ஊம்புடா காசு பணத்துக்கெல்லாம் ஆசை பாசத்தை காட்டினேன். சொத்து சொகத்துக்கெல்லாம் சூத்தை கொடுத்தேன். எல்லாமே கழிஞ்சு போச்சு. அதனால ஆனா என் பேசி கேட்டு அவளை சாவடிச்ச. அதனால பேசி என்னைக்கு சாவடிப்பேன். அதனால இப்ப இருக்கட்டும் என் முகத்துல முடிக்கூடாது. அதனால என்ன பண்ணுது? என்ன பண்ணணும்? ஓடு கத்தி கிடக்கூடாது. பட்டம் யாரு கையெழுத்து போடுறது? கண்டவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற முறை இந்த கதி தான் நடக்கணும். கையெழுத்து போடுறேன். அப்படி இருந்தாலும் அதனால இந்த நாட்டை விட்டு கனகாமரி பட்டத்தை விட்டு எழுதி கொடுத்துனுங்கிற கனகாமரி பட்டத்தை விட்டு அதனால என்ன திருவலங்காடு என்று எல்லையில் கொண்டு போய் இந்த நாட்டில எனக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது புதைக்கணும்னு வச்சுக்க. அப்படி எப்படி இருக்கு? அதனால ஆமா இந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு திருவேலங்காடு நான் செல்ல வேண்டுமா? ஆமா.
காசு உனக்கு வராது. நீ அப்படி இருந்தா என்ன பண்ணு தெரியுமா? ஸ்ரீரங்க பாரு அப்படியே 10 மாதிரி ஒருத்தி பேசுனாங்க. அதனால 10 பைசா 5 பைசா எடுத்து 10 ரூபாய் காரியத்தை பண்ணி மீதி காசு போனா வந்து எருமாடு சேரணும். அதனால இறந்து போச்சு பிச்சை. ஒரு அரசன் என்று என்னை பாராமல் ஐயோ ஐயோ ஆனால் கேளுங்கள் சபையோர்களே, இப்போது கனகாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்த மன்னனுக்கே இந்த நிலைமை. இப்பேற்பட்ட ஒரு நிலைமை நம்ம மாநிலருக்கு யாருக்கும் வர வேண்டாம் என்று சொல்லி இந்த அம்மனை வேண்டி உங்களால் முடிந்ததை தலையை சுற்றி இவர்களுக்கு காணிக்கையாக செலுத்தங்கள் உண்டானால் நம்மளை பிடித்த கரும விளைவு என்று சொல்லி எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆசிரியர் சொன்ன வண்ணமாக சொல்லுகிறோம். உங்களை பிடித்திருக்கக்கூடிய தீங்கு பிழை என்று சொல்லக்கூடிய பில்லி சூனியம் இவையெல்லாம் விளங்க வேண்டும் என்றால் இதோ தலையை சுற்றி உங்களால் முடிந்ததை காணிக்கையாக போடுங்க. என் மனைவி என்று பாராமல் அவளுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய மனைவியே கொன்று விட்டேனே தெய்வமே. என் மனைவியை கொன்றதும் இல்லாமல் எனக்கு நிக்க நிலை இல்லாமல் நான் ஒரு நாட்டு அரசனாக இருந்தோம். இந்த நாட்டிலே எனக்கு அவளுடைய வார்த்தையை கேட்டு அவள் செய்த சொல்வதெல்லாம் செய்தேனே தெய்வமே. அப்பேற்பட்ட அரசனாக இருந்து இந்த நாட்டிலே எனக்கு நிற்க நிலை இல்லாமல் தவிக்கின்றேனே என் தெய்வமே. அதனால நாட்டு எல்லையில ஒரே பணம் கூட எரிக்கூடாது. அதனால திருவண்ணா காடு கொண்டு போய் தாண்டி அந்த போய் எங்க ஏற்கனவே நாசமா போ. அதனால என் நாட்டுல வந்து போன வாசம் வரக்கூடாது. அதனால குறதங்க கூடாது. எதை விட்டு தாண்டி திருவண்ணாங்காட்டு கொண்டு சுட்டு என் நாசமா போ. எனக்கு எனக்கு நிக்க இடம் கிடையாது. என்னுடைய மனைவியை நான் தூக்கிக் கொண்டு திருவேளாங்காடு என்று சொல்லக்கூடிய காட்டிற்கு எடுத்து சென்று திருவேளாங்காட்டிலே என்னுடைய மனைவியை அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்யணும். தப்பி தவறு செஞ்சுன்னு வச்சுக்க. என்னை போல் இது போல் யாரும் செய்து விடாதீர்கள் மக்களே. பார்த்தீர்களா, நான் ஒரு அரசனாக இருந்து ஒரு ராஜிக்காக ஆசைப்பட்டு
என்னுடைய மனைவியை தாலி கட்டிய மனைவியை கொன்று விட்டேன். இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் நிக்க கூட இடம் கிடையாது. அந்த கதிக்கு ஆளாகி விட்டேன். ஐயோ செல்லுங்கள். Vâng,